உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். விஜய், அம்மா என்னாச்சுடா? எனக்கும் தெரியலம்மா. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணலாம் மேடம். ஓகே. அம்மா அம்மா என்னடா வேதா? ஏய் ஓ ஓ வித்யா, அத்தை, இவங்க பிசினஸ் மேன்ஸே இல்ல, உங்களுக்கு கொல்ல வந்த கொலைகாரனுங்க. பிரீத்தி தான் இவங்களெல்லாம் வர வச்சிருக்கா. இவனுங்க யாரும் உண்மையான சிங்கே இல்ல, எல்லாம் மாறு விஷயத்துல வந்திருக்கானுங்க. பணத்தை கொடுத்தா கொலை பண்ற கூலிப்படையை சேர்ந்தவனுங்க. விஜய், இவனுங்க தப்பிக்கவே கூடாது. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. வேதா, வாட் இஸ் திஸ்? என்னடா நடிக்கிற? சொல்றா, எவ்வளவு பணம் கொடுத்தா? அவதானே உன்னை அனுப்புனா? வித்யா, சொல்லுடா, சொல்றா. வித்யா, என்ன பண்ற நீ? விஜய், நான் சொல்றது உண்மை. நம்பிக்கை இல்லனா பாரு, இதெல்லாம் மாறு வேஷம். இதெல்லாம் ஒரிஜினல் தாடி இல்ல, ஒட்டு தாடி. ஏய் இடியட்! வித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவங்கள யாருன்னு தெரியுமா? இல்ல விஜய், இவனுங்க பிரீத்தி அனுப்புன ஆளுங்க தான். தாடி வேணும்னா ஒரிஜினலா இருக்கலாம், ஆனா சூட்கேஸ் எடுத்து பாருங்க, அதுல துப்பாக்கி இருக்கும். வேதா மேடம், உங்ககிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல. எங்க லைஃப்ல இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஃபீல் பண்ணதே இல்ல. ஐ அம் சோ சாரி. ஃபைல் எடுத்து வைங்க. எஸ் சார். சார் சார், ஒரு நிமிஷம் சார். இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்துச்சு சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ஏதோ தெரியாம இந்த மாதிரி நடந்துச்சு சார். வாங்க கிளம்பலாம். சார் ப்ளீஸ் சார். சார் வாங்க போலாம். ஓகே சார். சார் வாங்க. சார் சார் போலாம். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார், நான் சொல்றத கேளுங்க சார். என்னடா பண்ற? டேய் வந்துட்டாங்க. வர. யார் மேன் நீ? வித்யாவோட மாமியாரை கொல்ல பாக்குறீங்க. ஏய், சொல்லியா? இன்னும் சும்மா விட மாட்டேன். யாரா நீங்களா? வித்யா தான் உங்க ஃபேமிலியோட பாதுகாப்பு. எது போங்கடா சார், அவங்க கிளம்புங்க. பத்தி உங்களுக்கு தெரியாது சார். டேய் போங்கடா, சொல்றல. இல்ல சார், அது சரி வாங்கடா. சார் தப்பாயிடுச்சு சார். ப்ளீஸ் சார். என்ன அசிங்கப்படுத்தணும்னு ஆள் வச்சு அடிக்கிறியா? நீங்க உள்ள வாங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். இரு பாத்துக்கிற ஒண்ண. சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், சொல்றது கேளுங்க சார். சார் சார் உள்ள வாங்க சார். வித்யா, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியே? இல்ல மாமா, இந்த பிரீத்தி தான் அவங்கள வச்சு அத்தையை கொல்ல முயற்சி பண்றதா எனக்கு தகவல் வந்துச்சு. அதான் நான். வித்யா, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா சொன்னேனே. அப்புறம் ஏன் அப்படி பண்ண?
உன்னால அம்மாவுக்கு எவ்வளவு கெட்ட பேர்னு தெரியுமா? இது எவ்வளவு பெரிய பிசினஸ் டீல்னு தெரியுமா? இதுக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம் தெரியுமா? உன்னால எல்லாம் போச்சு. விஜய், நான் வேணும்னு அப்படி பண்ணல. அத்தை உயிரை காப்பாத்துதான் நான் அப்படி பண்ணேன். ஏய் பிரீத்தி, சொல்லுடி. ஏய், இவகிட்ட நெருங்குன இந்த இடத்துலயே உன்னை சுட்டு கொல்லவும் நான் தயங்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி அவ உங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ண வீடியோ என்கிட்ட இருக்கு. அத பார்த்து யாரு சுட்டு கொல்லலான்னு முடிவு பண்ணுங்க. சிரிக்காதடி, நீ தாண்டி ஏதோ பண்ணிருக்க. உன்ன வேதா, பேசாதீங்க. உங்களாலதான் இன்னைக்கு இவ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இவ இந்த குடும்பத்துக்கு தகுதியான மருமக இல்லன்னு நான் படிச்சு படிச்சு சொன்னனே. இப்ப அவ அதை நிரூபிச்சுட்டா பாத்தீங்களா? இவளால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? வேதா, அவ உன் உயிரை காப்பாத்ததா. நிறுத்துங்க. இவ என் உயிரை காப்பாத்திதான் நான் உயிரோட வாழணும்னா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்ல. இவ வீட்ல இருந்தா இந்த குடும்பத்துல ஒரு துளி நிம்மதி கூட இருக்காது. இவ இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியே போ, வெளியே போ. சகுனி கிட்ட மாட்டிக்கிட்ட துரியோதனன் மாதிரி, கூனி கிட்ட மாட்டிக்கிட்ட கைகை மாதிரி நீங்க இந்த பிரீத்தி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவ ஆட்டி வைக்கிறா, அதுக்கேத்த மாதிரி நீங்களும் ஆடிட்டு இருக்கீங்க. அவ பிடியில இருந்து உங்களை காப்பாத்ததான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நான் யாரோட பிடியிலையும் இல்ல. இதெல்லாம் உன்னோட கற்பனை. என் உசுரே போனாலும் நீ என்ன காப்பாத்த வேண்டாம். உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. வெளியில போ. வேதா, சஞ்சயும் வீட்டுல இல்ல, மாணிக்கமும் வீட்டுல இல்ல. இந்த நேரத்துல நீ வித்யாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதே தப்பு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.